friends, welcome to Ronnie Tailors. Product design can end material தேவன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மெட்டீரியல் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வந்து ஒன் சைடில் நான் டிசைன் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து பீட்ஸ் போட்டுக்கலாம். லீஃபில் ஓவல் சைஸ் பீட்ஸ் எடுத்திருக்கேன். ஓவல் சைஸ் பீட்ஸும் நம்பர் 2 ஆண்டிக் பீட்ஸும் ஃபர்ஸ்ட் நம்பர் 2 ஆண்டிக் பீட்ஸ், அதுக்கப்புறம் ஒரு ஓவல் சைஸ் பீட்ஸு, திரும்ப ஒரு நம்பர் 2 ஆண்டிக் பீட்ஸ். நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். நம்ம லீஃப் மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா, இதுலையும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் லீஃப் போட்டிருக்கோம் இல்லையா, அதில் ஷார்ட் பகுதியிலேருந்து எடுத்திருக்கேன். ஒரு நம்பர் 2 ஆண்டிக் பீட்ஸ், ஓவல் சைஸ் பீட்ஸ், அப்புறம் திரும்ப ஒரு நம்பர் 2 ஆண்டிக் பீட்ஸ். இந்த மாதிரி எல்லாத்துலேயும் போட்டுக்கலாம். இதில் போட்ட மாதிரியே எல்லா லீஃப்லையும் போட்டுக்கலாம். இப்போ 3 + 3 6 டன் சில்க் த்ரெட்டில் எடுத்திருக்கேன். த்ரெட்டை வந்து லெஃப்ட் ஹேண்டு பிடிச்சிட்டே போடுங்க. த்ரெட் வந்து கொஞ்சம் டைட்டாக போடணும். ரைட் சைடில் போட்டுட்டு அதுக்கப்புறம் லெஃப்ட்லையும் நம்ம இது போட்டதுலையா இங்கே எப்படி போட்டோமோ அதே மெத்தடில் இதுலேயும் போட்டுக்கலாம். த்ரெட் எடுக்கிறது பீட்ஸ்க்கு அடியிலேருந்து வர்றத மாதிரி பீட்ஸை ஒட்டி எடுத்திங்கன்னா உங்களுக்கு நீட்டாக இருக்கும். நம்ம இதில் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி எல்லாத்துலேயுமே போட்டுக்கலாம். இப்போ நம்ம த்ரெட் ஒர்க்லாம் போட்டோம். த்ரெட் ஒர்க் போட்டுட்டு இது சுற்றிலும் நம்ம சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். பீட்ஸ் போட்டுட்டு நல்லா ட்ரை ஆகட்டும்.
மேல் பகுதியில் ஷார்ப்பாக வர்றது மாதிரிக்கு நம்ம பீட்ஸ் போடணும். இதில் போட்ட மாதிரியே நம்ம எல்லாத்துலேயுமே போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதெல்லாம் பீட்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த வளைவு போட்டுக்க இல்லையா, லீஃப் போட்டுக்க இல்லையா, இதுலேயே நம்ம பீட்ஸ் போட்டுக்கலாம். நல்லா வளைவாக போடணும். பீட்ஸ் வந்து தனித்தனியாக போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஷார்ட் நல்லா நீட்டாக இருக்கும். அது மாதிரி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா சைடு ஸ்டிச் போடுங்க. இந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு அப்புறம் ஃபேப்ரிக்கில் போட்டு போடுங்க. பீட்ஸ் அதே மாதிரி நெருக்கமாக இருக்கக்கூடாது. நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். இந்த மாதிரியே எல்லாமே போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த பீட்ஸ்லாம் போட்டோம். பீட்ஸ்லாம் போட்டுட்டு ஃபேப்ரிக்கில் போட்டு மைக்ரோ பீட்ஸ் போட்டுக்கலாம். ஃபேப்ரிக்கில் வந்து கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கலாம். நம்ம ஃபேப்ரிக்கில் போட்டுக்கோ இல்லையா, இதில் மைக்ரோ பீட்ஸ் போட்டுக்கலாம். கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம தட்டி எடுத்துடலாம். இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் எடுத்துடலாம். நம்ம இதில் போட்டுட்டு இதுலேயே நான் வந்து மைக்ரோ பீட்ஸ் போட போகிறேன். இப்போ நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற மைக்ரோ பீட்ஸ்லாம் எடுத்துக்கலாம். ஒரு பேப்பரில், நியூஸ் பேப்பரில் எதுலையாவது நீங்கள் வந்து இந்த மாதிரி தட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு எதுவுமே வேஸ்ட் ஆகாது, பீட்ஸ்லாம் வேஸ்ட் ஆகாது. ஒன் சைடு இந்த மாதிரி பீட்ஸ்லாம் போட்டுட்டு நம்ம வந்து இந்த சைடில் வந்து லெஃப்டில் வந்து செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் பீட்ஸ்லாம் போட்டோம் இல்லையா, போட்டுட்டு இதில் வந்து செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். நான் ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன், செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். த்ரெட்டை இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் பிடிச்சிட்டு நம்ம லைன் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த லைனில் கரெக்டாக போட்டுக்கலாம். நம்ம இது மாதிரியே ஃபுல்லுமே போட்டுக்கலாம். நான் ஜரி த்ரெட்டால் 2 லைன் செயின் ஸ்டிச் போட்டுட்டு திரும்ப ஒரு லைன் வந்து சில்க் த்ரெட்டால் செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். இப்போ நம்ம வந்து சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். சுகர் பீட்ஸ் எடுத்துட்டு ஃபேப்ரிக்கில் போட்டிருக்கேன். ஃபேப்ரிக்கில் போட்டுட்டு நம்ம பீட்ஸ் வந்து கரெக்ட் பண்ணிட்டு போட்டுக்கலாம்.
இப்போ நம்ம பீட்ஸ் போட்டுட்டு ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன், 2 ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன், டபுள் த்ரெட் எடுத்திருக்கேன், நீடில் நம்பர் 5 எடுத்திருக்கேன், 2 + 2 4 ஸ்டாண்ட்ஸ். இதில் வந்து நம்ம ஜிக்ஜாக் ஸ்டிச் போட்டுக்கலாம். பீட்ஸை ஒட்டிலும் நீடில் எடுத்துட்டு நாலு பீட்ஸ் தள்ளி திரும்ப போட்டுக்கலாம். அதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு போட்டிருக்கோம் இல்லையா, அதே லைனில் வர்றத மாதிரி போடணும். த்ரெட்டை இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. நாலு பீட்ஸ் தள்ளி திரும்ப பாருங்க. அடிப்பக்கம் வர்றது வந்து ஒரே லைனில் வர்றத மாதிரி போடுங்க. த்ரெட் இந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்டு பிடிச்சிட்டே போடுங்க. சுகர் பீட்ஸில் ஒரு 4 பீட்ஸ் தள்ளி போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நம்ம இது மாதிரியே எல்லாமே போட்டுக்கலாம். த்ரெட்டை இந்த மாதிரி பிடிச்சிட்டே போட்டிங்கன்னா ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஜிக்ஜாக் ஸ்டிச் போட்டுட்டு அப்புறம் திரும்ப ஒரு லைன் வந்து நம்ம சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். பீட்ஸ் போட்டுட்டு அதை ஒட்டிலுமே நான் செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். இப்போ நம்ம வந்து ஒரு அரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரை இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் வளைவு போட்டுக்கலாம். இந்த மாதிரி வளைவு போட்டுட்டு அதுக்கப்புறம் இதிலிருந்து இதில் வளைவு. இப்போ இன்னொரு வளைவு போட்டுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம் பாருங்கள், அதை மாதிரி போட்டுக்கலாம். இந்த வளைவில் வந்து நம்ம செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். செயின் வந்து பொடிசாக போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். சின்ன சின்ன செயின் ஸ்டிச்சாக போடுங்க. நம்ம இது மாதிரியே எல்லாத்துலேயுமே போட்டுக்கலாம். நம்ம நெக்குக்கு வந்து இந்த மாதிரி போட்டுட்டு ஸ்லீவுக்கு வந்து நான் வந்து இங்கே பார்டர் போட்டிருக்கோம் இல்லையா, இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நெக்கில் இந்த ஃப்ளவர் போட்டிருக்கோம் பாருங்கள், இது அப்படியே போட்டிருக்கேன். இதில் பாருங்கள் சேம் மெத்தடில் தான் வரும். நம்ம பீட்ஸ் போட்டுட்டு இங்கே செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம் இல்லையா, அது இதில் போடணும். போட்டுட்டு இந்த லீஃப் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக நீட்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து ஃபுல் ஒர்க் முடிஞ்சோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.